ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 22/4/2024 முதல் 28/4/2024 வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், அன்றைக்கி பௌர்ணமி விரதமும் கூட. காலம்பரை 8:59 முதல் 9:35 வரை வாஸ்து நேரம். சத்யநாராயணா விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும். 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள். 22, 26 2 சுப முகூர்த்த நாட்கள். 27ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம் அன்றைக்கி. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 23 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எப்படின்னா, மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது, கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும். ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள். ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும். இந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன். உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் வார ஆரம்பத்தில். ஏற்கனவே கேதுவும் அங்கே தான் உட்காந்துருக்கார். இப்போது 7ஆம் பாவகத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாயும் அங்கே சேர்ந்துடுறார். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. அதே போல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வார கடைசியில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இது வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவி வழியிலும் பெண்கள் வகையிலும் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய காலகட்டம். அவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாரம் இது. அதே போல் இது அந்த கிரகங்களின் சேர்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு கலப்பு பலன்களையே தரும். அது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ தொழில் வகையிலையோ இல்லை பார்ட்னர்ஷிப் வகையிலையோ இதிலெல்லாம் ஒரு ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கும். அதாவது உங்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிநாதன் விலகிட்டார் அப்படின்னா, ராகுவோட பிடியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்ல சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அந்த இடத்துல இருக்குது. செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 3, 8ஆம் பாவகத்துக்கு உண்டானவர். அதே போல் சுக்கிரன் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் உண்டானவர் சுக்கிரன். ஸோ இவர்களுடைய சேர்க்கை அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தகப்பனார் வகையில் உங்களுக்கு சில நன்மைகளையும் தரும். அதே போல் மனைவி வழியிலும் மனைவிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். கணவன் மனைவிக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றகமான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கும். அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளும் நடக்கும். இப்போது இது குருவுடைய பயிற்சி இன்னொரு 15 நாளில் இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால, இப்போ சூரியன் குருவுடைய சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்குது. அது வரையும் கொஞ்சம் ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கன்னியா ராசிக்கு குருவுடைய பொசிஷன் ஃபேவரபுளாக இல்லை. அதனால் இருக்கிற உடம்பு தொந்தரவுகளில் இப்போ உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அதனால் ஒரு வயிற்றில் ஒரு அசிடிட்டியோ இல்லாட்டி குடலில் ஒரு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு ஜீரண மண்டலத்தில் பாதிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் அந்த தொந்தரவுகளையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கன்னியா ராசிக்காரர்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற மற்ற அளவுகள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தியாகிற ஸ்டேஜ் தான் இது. ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கன்னியா ராசின்னு மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கலப்பு பலன்களை தான் தரும். இந்த ராசிக்கு தான் டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் எல்லாருக்குமே ஒரு மிக்சட் பலன்கள் தான்.